Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் ஒரு இமேஜோட ஃபைல் சைஸை எப்படி கம்ப்ரஸ் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆல் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இந்த இமேஜோட சைஸை கவனித்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5 MBக்கு மேலே. ஜஸ்ட் இந்த இமேஜை ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்புக்குள்ளே ட்ராப் பண்ணி நாம் அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இம்போர்ட் பண்ண கையோட டைரெக்டாக ஃபைல் மெனுவில் போனோம்னா அங்கே நமக்கு எக்ஸ்போர்ட் உண்டு. அதில் சேவ் ஃபார் வெப் லெகசி ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நமக்கு வெரைட்டி ஆஃப் ப்ரீசெட்ஸ் இருக்குது. பட் நமக்கு தேவை JPEG மீடியம் தான். ஸோ இது மூலிமா நமக்கு கம்ப்ரெஷன் மீடியம்லேயும் அண்ட் குவாலிட்டி 30லையும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு குவாலிட்டி அதிகமாக வேணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த அளவுக்கு குவாலிட்டியை நீங்கள் அதிகப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு ஃபைலோட சைஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். அண்ட் கன்வெர்ட் டு sRGB எனேபிள் பண்ணியிருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் கடைசியாக பார்த்தோம்னா இமேஜோட சைஸ் ஆக்சுவலாக ஒரிஜினல் இமேஜோட ரெசல்யூஷன் தான் இருக்குது. பட் நாம் இதை கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வித் 1920க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி குவாலிட்டி பை கியூபிக் ஷார்ப்பரில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கான காரணம் ரிசல்ட்டில் நமக்கு இமேஜில் நல்ல டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உண்டு. அதுக்காக தான். இன்கேஸ் உங்களுக்கு அந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டிஃப்ரென்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் 2 விண்டோவில் போய் பார்த்தீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு ஒரிஜினல் அண்ட் ப்ராசஸ் பண்ண அந்த இமேஜோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ ரிசல்ட்டில் பெருசாக பார்த்தீங்கன்னா எந்த மாற்றமும் இல்லை. ஐ மீன் குவாலிட்டியை சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் லொக்கேஷனில் தான் எனக்கு சேவ் பண்ணணும். பட் நான் இதை என்ன பண்ணுறேன்னா கம்ப்ரஸ் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் சேவ் பண்ணிவிட்டு இப்போ ஃபைலோட சைஸை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரிஜினல் ஃபைல் சைஸ் பார்த்தோம்னா 5 MBக்கு மேலே. அண்ட் கம்ப்ரஸ் பண்ண இந்த இமேஜோட சைஸ் பார்த்தோம்னா 192 KB. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு சேம் குவாலிட்டி நல்லாவே உண்டு. ஈவன் ஒரிஜினல் இமேஜும் பார்த்தீங்கன்னா அதே குவாலிட்டியை பார்க்க முடியும். எல்லாம் ஓகே தான் ப்ரோ, ஆனால் எனக்கு கம்ப்ரஸ் பண்ண வேண்டியது நிறைய பிக்சர்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், Ctrl+Shift+N கொடுத்து ஒரு நியூ ஃபோல்டரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த ஃபோல்டருக்குள்ளே உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ண வேண்டிய மல்டிபிள் இமேஜஸ் எல்லாத்தையுமே அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் ப்ளேஸ் பண்ண கையோட டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபோட்டோஷாப்புக்குள்ளே போயிடலாம். ஸோ அங்கே ஃபைல் மெனுக்குள்ளே போனோம்னா நமக்கு ஸ்கிரிப்ட்ஸில் இமேஜ் ப்ராசஸர் இருக்குது. ஸோ இமேஜ் ப்ராசஸர் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். பட் அதெல்லாம் நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நமக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் மட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா செலக்ட் த இமேஜ் டு ப்ராசஸ். ஓப்பனில் இருக்கக்கூடிய இந்த கரண்ட் இமேஜ் தான் நீங்கள் ப்ராசஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் யூஸ் ஓப்பன் இமேஜுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு தேவையான இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டரில் இருக்குது. ஸோ அதனால் ஃபோல்டர் ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். அண்ட் இங்கேயும் பார்த்தோம்னா இன்க்ளூட் ஆல் சப் ஃபோல்டர்ஸ் இருக்குது. நாம் செலக்ட் பண்ண அந்த சோர்ஸ் ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம குரூப்பாக போட்ட இந்த ஃபோல்டர் இருக்குது இல்லையா, ஒருவேளை இந்த ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் போட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு சில இமேஜ்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்க்ளூட் ஆல் சப் ஃபோல்டர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கலாம். பட் நமக்கு சோர்ஸ் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் சப் ஃபோல்டர்லாம் கிடையாது. ஸோ அதனால் செலக்ட் ஃபோல்டர் கொடுத்து கரெக்டாக மியூசிக்கில் இருக்கக்கூடிய இமேஜஸை நம்ம என்ன பண்ணலாம்னா ஆஸ் அ சோர்ஸ் ஃபோல்டராக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம்னா ப்ராசஸ் பண்ணி வரக்கூடிய இமேஜஸ் எல்லாமே நமக்கு எந்த லொக்கேஷனில் வேணும், ஒருவேளை சேம் லொக்கேஷனே வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் சேம் லொக்கேஷன் கொடுக்கலாம். ஸோ சோர்ஸ் ஃபோல்டர்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வரும். இல்லை எனக்கு ஒரு நியூ லொக்கேஷனில் தான் வேணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், நியூ லொக்கேஷன் கொடுக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்து சேம் மியூசிக்லேயே பார்த்தோம்னா Ctrl+Shift+N கொடுத்து ஒரு நியூ ஃபோல்டர். ஸோ இது நான் இப்போதைக்கு அவுட்புட் நமக்கு புரியணுங்கிறதுக்காக அவுட்புட் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இமேஜில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டரில் தான் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணி வரக்கூடிய எல்லா இமேஜுமே வரணும். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இன்க்ளூட் ஆல் சப் ஃபோல்டர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கீப் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் அவுட்புட்லேயும். அதுக்கான காரணம் என்னென்னா சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் இன்னொரு ஃபோல்டர் வச்சுருக்கீங்க, அதே பேட்டர்னில் தான் உங்களுக்கு அவுட்புட்டும் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கீப் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியாக பார்த்தோம்னா ஃபைல் டைப். ஸோ நமக்கு JPEG ஃபார்மேட்டில் தான் தேவை. அண்ட் அதே மாதிரி கன்வெர்ட் ப்ரொஃபைல் டு sRGB எனேபிள் பண்ணியிருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஸோ இங்கே குவாலிட்டி 12 இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லெகசி ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது குவாலிட்டி மீடியம் 13 நம்ம ப்ளேஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்காக இங்கேயும் நீங்கள் 13 வைக்காதீங்க. காரணம் என்னென்னா 1 to 12குள்ளே தான் நம்ம வேல்யூஸை செட் பண்ண முடியும். ஸோ அதனால் நாம் இப்போதைக்கு என்ன பண்ணலாம்னா 10 ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் கண்டிப்பாக ரீசைஸ் டு ஃபிட் எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் வித் அண்ட் ஹைட் வந்து 1920 அண்ட் நல்லா கவனிங்க, ஒருவேளை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது 2Kல தான் எனக்கு வேணும், நான் வச்சிருக்கிறது ஒரு 4K பிக்சர், பட் எனக்கு 2K தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், அந்த ரெசல்யூஷனில் வந்தால் போதும்னா நீங்கள் அந்த ரெசல்யூஷன் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். என்ன ப்ரோ விட்த்தும் ஹைட்டும் ஒரே ரெசல்யூஷன் கொடுத்துருக்கிறீங்களே, அப்போ நமக்கு டப்பா மாதிரி வருமா, ஐ மீன் ஸ்கொயர் மாதிரி வருமானா? அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா நம்ம இமேஜை வந்து இப்போ நம்ம 1920 கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இமேஜோட விட்த்து, ஒரிஜினல் இமேஜோட விட்த்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் 1920க்கு அது என்ன பண்ணோம்னா கம்மி பண்ணோம். அதுக்கு ப்ரொபோஷனலாகவே பார்த்திங்கன்னா ஹைட்டும் அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பார்த்திங்கன்னா 1280க்கு கரெக்டாக கம்மியாயிரும். ஸோ அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை, நமக்கு ஸ்கொயரெல்லாம் பார்த்திங்கன்னா வரப்போகிறது கிடையாது. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபுல் ஹெச்டியா இல்லை 2Kவாங்கிறது தான். ஸோ 1920 அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா நல்ல அவுட்புட்டை கொண்டு வந்துடும். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ரன் கொடுக்கலாம். நல்லா கவனிங்க, ஒன்ஸ் நம்ம ரன் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா டக்குன்னு இந்த வேலை முடிஞ்சிடாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இமேஜஸ் அதிகமாக கொடுத்துருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பார்த்திங்கன்னா இந்த டைம் எடுக்கும். ஸோ நாம் இப்போதைக்கு ஒரு 10 இமேஜ் தான் கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வேலை கொஞ்சம் ஈஸியாகவே முடிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம போய் ஃபோல்டரை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு இமேஜஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்குது, அவுட்புட் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்குது. ஸோ இமேஜோட ப்ராப்பர்ட்டிஸை போய் பார்த்தோம்னா நமக்கு 35 MB வருது. ஸோ இதே அவுட்புட் ஃபோல்டரை போய் பார்த்தோம்னா அங்கே நமக்கு வரது வெறும் 5 MB தான். ஸோ ஒவ்வொரு இமேஜுமே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே பார்த்திங்கன்னா ஃபைலெல்லாம் ரெடியூஸ் ஆகிருக்கும். அண்ட் குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே உண்டு. பார்த்து பசி தான் எடுக்குது. ஸோ ப்ரீவியஸ் ஃபோட்டோஷாப் வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.